ஈஸ்வரின்னு சொல்லியா சூஸ் போறியா குன்றின் மேல் இருக்கும் குமரா குன்றின் மேல் அம்மா காளியம்மா எதுக்கு நான் உங்ககிட்ட காலையில வரணும்மா எதுக்குப்பா சாமி போடுறதுடா வாய்ப்பேலே சரி சரி உண்டில கனவு அம்மா மாரியம்மா நான் உங்ககிட்ட மத்தியானம் வரணும்மா எதுக்குப்பா மத்தியானத்துல ஒருத்தர் கூட உண்டில தூக்கிட்டு வந்துடலாம் திருட்டு பயலாடி ஐயா என்ன குற்றம் செய்தேன் கூட கல்யாணத்தை கெடுத்தது குற்றமான பாதிப்பேலே கல்யாணத்தை கெடுத்தது குற்றம் இல்லையா குற்றம் முடிந்தேன் சரி கொண்டவரை விட்டேன் கூடி சுகத்துட்டடா சண்டாளா இளமையை பாருங்க ஐயோ இந்த எறும்பு தானே ஐயா சொல்லுயா அது மாத்திரமா ஐயா வேற என்ன பண்ண 16 வயசு பொம்பளை பிள்ளை அப்படி பக்கத்துல போய் குஜாட்டு அந்த வாயில போட்டு கொடுத்துட்டா இந்த வாயை வச்சா போய் குத்தம் கொடுத்த வாயில தான் கொடுப்பாங்க வாயில முத்தம் கொடுத்துட்டா சரி அது மாத்திரம் ஐயா அது மாத்திரமா சொல்லுப்பா சொல்லுப்பா 100க்கு 100 ரூபாய்க்கு வட்டி கொடுத்துட்டா வாய்ப்பே 100க்கு 100 ரூபாய்க்கா ஆமாடாப்பா 100 ரூபாய்க்கு வட்டியா அது மாத்திரமா ஐயா தொழிலை கிளவிய கர்ற கற்பழிச்சு அதை குற்றமாடா ஏடா சாக போற கிளவியை போய் கற்பழிச்சீங்கற அது கிடைச்சது பெருசா இருக்கு தம்பி ஒரு விஷயம் தெரியுமா துணை கிளவியிட்ட பழக்கம் வச்சுட்டா இந்த பிரச்சனை கிடையாது பொம்பளை பழக்கம் வச்சுக்கிட்டா ஒண்ணுமே வழங்காம போயிருப்பா வாய்ப்பிலே ஊரை கூட்டி உங்களுக்கு கடுக்கா பதமா இருந்து விட்டுட்டா வாய்ப்பிலே உனக்கு அதே மிச்சம் அது மாத்திரமாடா ஐயா இப்படிலாம் கைகாலம் முன்னையா இப்படி கிடக்குதே யாரெல்லாம் நினைப்பீங்க ஆமா ஒரு காலத்திலேயே சிறியோரெல்லாம் கல்லெடுத்தடித்து ஏலம் செய்தார்கள் இல்லை அப்பொழுது காத்தவராயப்பட்ட கூட அமர வைத்து என் தாய் அன்னகாமாட்சி இடத்துல வந்து உண்மையை அப்ப பூசாரியை விளங்கிட்டு வரண்டா அப்ப தண்டா கொஞ்சம் புண்ணு ஆறுதாப்பா அதனால லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அடடடா டேய் சாமி இங்கிலீஷ் மம்மி டாடி அங்கிள் ஆண்டி டேய் சாமி சாமி அண்ணன்மார்களே தம்பிமார்களே தங்கச்சிமார்களே ஏய் அண்ணன் தம்பிகளே ஏதுப்பா மாறுகள் அது மாத்திரமில்ல பெரியவங்களாம் உட்காந்துக்கிறீங்க உங்களால முடிஞ்ச காசெல்லாம் நீங்களாம் ஆண்கள்லாம் போடுங்க பெண்கள்லாம் காதுல கழுத்துல இருக்கிறத கழட்டி போடுங்க காதுல கிடக்குன்னா செருப்பா பொடுசுடா வாய்ப்பேனே அதனால ஐயா இந்த மாதிரி மொட்டி படத்துக்கு நீங்க காசு போட்டீங்கன்னா சரி உங்க குடும்பம் பாலாறு சுலமா இருக்குமா ஐயா எல்லாம் வாங்க ஐயா உங்களால காசை போடாத சாமியா யாரும் பக்கத்துல எழுதி கொடுங்க ஐயா அவங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தாலே எனக்கு போடுங்க ஐயா 5 10 தான் வேணுமா 1 ரூபா 2 ரூபா போட்டா வாங்கிக்க மாட்டியா செல்லாத வாய்ப்பேனே அதனால எல்லாம் கூட காசு தருங்க சாமிகளா கிடைக்குதுப்பா ஹலோ ஹலோ பயங்கரமா கிடைக்குதுண்ணா தாய் மனசு தங்கம் நான் எரிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போராடம்மா
சப்ஸ்கிரைபர்லாம் போய் எனக்காக இந்த நன்கொடை கொடுத்த அத்தனை குடும்பங்களும் அந்த காமாட்சி அம்மன் குடும்பம் பாலார் சுலமாக வாழ வேண்டும் பாரதி கண்டுகொள்ளும் நன்றி வணக்கம். ஏன்னா நேர இல்ல கதையை சரியாக இடத்துக்கு வந்திருக்கிறாரு. நம்மளும் பாட்டா பாடிட்டு நல்லா இருக்காரா இல்லையா? ஏதோ இது வரைக்கும் எனக்கு நன்கொடை கொடுத்த அத்தனை இதயங்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் கடைசி போடுறாங்க. யார போடுறாங்கன்னா யார போடுறாங்கன்னு மேலோகத்துல பரமசிவனும் பார்வதிமாவும் ஜோடி போடுறத பார்த்துட்டு சரி நம்ம ஆளுங்க பூலோகத்துல ஜோடி போடுறாங்கன்னு எப்படின்னு ஜோடி போட சொல்ற விளக்கமா தப்பு ஆகிறாதி அதுக்காக சொல்றேன் ஜாமீரா சொல்றீங்க. ஜோடி 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 இங்க ஆணும் பெண்ணும் வீடு கட்டிலே ஜோடி போடுறாங்க தெரியுங்களா? வாணி வரைக்கும் போது கொத்தனார் ஒரு ஆள் இருந்தா போதும். பெரிய மாடியா இருக்கும்போது 10வது மாடியில கொத்தனார் நின்று இருப்பாரு. சரி இங்க இருந்து 16 அடி சின்ன பிள்ளையாருக்கு கலவி எடுத்து கொண்டு கொடுக்கறது. ஆமா அப்படியே கூட கால செஞ்சு கீழே விடுப்பாங்க. கண்டிட்டு சப்புன்னு அடிப்பாரு செவத்துல. அவங்க 2 பேரும் சேர்ந்தா கட்டணம் பெருசா அதுக்கு தான் ஜோடி போடுறாங்க. வேற எதுக்கும் ஜோடி போடலன்னு வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. பள்ளிக்கூடத்து வாத்தியார் எல்லாம் ஜோடி ஜோடி போடுறாங்க. வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க ஐயா. அது மாத்திரமல்ல இந்த மாணவியை மாணவியை ஜோடி போடுறாங்கன்னா பாருங்க இந்த பழைய கொஞ்சம் விளையாட்டுமா இருப்பாங்க, படிக்காம கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த பொம்பளை பிள்ளைய கண்ணு கருத்துமா படிச்சுட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அந்த பிள்ளை வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பையன் பாப்பா பாப்பா நான் பள்ளிக்கூடத்துக்கு லீவு போட்டேன் டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒண்ணுதான் காட்டுனா புத்தகத்தையா புத்தகத்தை காட்டு அப்படின்னு 2 பேரும் பார்த்து எழுதி சந்தோஷமா படிச்சு சிறப்பா இருப்பா. அதுக்கு தான் அவங்க ஜோடி போடுறாங்க. வேற எதுவும் ஜோடி போடலன்னே இன்னைக்கு ஜோடி போடுறாங்க. சொல்றீங்க மாமிய கொஞ்சம் வயசா இருந்தா போடுறாங்க ஜோடி. மாமியா கொஞ்சம் வயசா இருந்தா மருமைய போடுறான் ஜோடினா மாமியாட்ட போய் மருமைய கேட்கறது. மாமியாரே மாமியாரே உங்ககிட்ட 2 இருக்குல்ல, பொம்பளை பிள்ளை 2 உள்ள இருக்குல்ல, ஒரு பிள்ளைய கையாள கொடுத்தா கடைசி வரைக்கும் வச்சு நான் காப்பாத்துவேன் அப்படின்னு மாமியார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதா? மாமியார் கடைசி நம்பதே. உடனே பாருங்க மாமனார் வயசாச்சுன்னா மருமக மத்தியான ஜோடி போறாங்க. விஷயமே இருக்கு. மாமனார் ஏற்பட்ட காசு கொடுத்து வச்சிருப்பாரு வட்டிக்கு. ஆமா வயசான காலத்துல உட்கார்ந்து இருப்பாரு, எல்லா வேலையும் போயிருவாங்க. மருமக மாத்திரம் வீட்டுல இருக்கு. ஆமா வந்து சைஸ பார்த்தா நம்ம தண்ணி கொண்டு ஒரு செப்புல மருமக அப்படி ஒரு சோட்டா வயல் ஊத்துவார். ஊத்துறதா அப்பதான் மாமனார் சொல்லுவார் எப்படி மருமகளே நான் ஏகப்பட்ட பக்கம் பணம்லாம் கொடுத்து வச்சிருக்கிறேன். புத்தக நோட்டு உள்ள இருக்குது. யாராரு எனக்கு பணம் தரணுமோ அதை பூரா புத்தக நோட்டுல எழுதி
எழுதி வச்சிருக்கிறேன். சரி. அதை பார்த்து அந்த காசை வாங்கி ஆ. நீ என் மகளை சந்தோஷமா இருங்க அப்படின்னு அது சொல்றது. அதுக்குதான் மத்தியான ஜோடி போட்டு பேசுறது. நீ வேற எதுக்கு ஏய், நினைச்சுக்காத. நான் எதுவும் கோத்துள்ள. இன்னைக்கு தெரியுமா போடுறாங்க ஜோடி. வேறங்க. நாளைய வாங்குற ஏஜென்ட் எல்லாம் நடிகையை போடுறா ஜோடி. நாளைய வாங்குற ஏஜென்ட் எல்லாம் நடிகையை போடுறா ஜோடி. நாளைய வாங்குற ஏஜென்ட் எல்லாம் நடிகையை போடுறா ஜோடி. ஏய், மரியாதை இளையர் பட்டிக்காரர்கள் மருந்தக்காரர் என்ன பண்றாங்க? டான்ஸ்ல போடுறவ. படுபாவி எங்க தலையில பிடிச்சா போடலாமா? அண்ணா அண்ணா நீங்க ரெண்டு பேரும் போடலைன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா கப்பலாட்டு கப்பல் நாடகத்துக்கு ஆள் போடலையா? ஆள் போடுவான். அதான் சொன்னேன். அண்ணா அண்ணா நல்ல மனுஷன் வந்துட்டா யோகி வந்துட்டா செம்பந்திக்குள்ள வை. அப்ப திருட்டு பையங்கிறியா? அண்ணா